வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட், அதாவது லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த சினாரியா ஆல்ரெடி ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் சினாரியா எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஓகே, நான் வந்து இந்த என்ன டேட்டா இது வந்து நான் ஒரு சேல்ஸ் பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க போனஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு கார் சேல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கார்ஸ் ஒரு மந்த்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. சப்போஸ் போனஸ் வந்து அவங்களுக்கு தரணுமா வேணாமா அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ண வைக்கணும் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. அதாவது ஒருத்தர் வந்து 50 காருக்கு மேலே 50க்கு மேற்பட்ட காரை வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தா அந்த மாதத்தில் அவங்களுக்கு போனஸ் அப்படிங்கிற ஆன்சர் இந்த இடத்துல வரணும். அதே வந்து 50 கார்களுக்கு கீழே சேல்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்குலாம் சம்பளம் தரதே வேஸ்ட்டு, உங்களுக்கு போனஸ் எதுக்கு அப்படின்ட்டு நோ போனஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ண வைக்கணும். ஓகே, இதுக்கு வந்து எப்போதுமே ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஒரே ஒரு சென்டருங்க. ஓகே, எப்போதுமே ஃபார்முலா ஈக்குவல் டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவல்ஸ் ஐஎஃப் இஃப்பை டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் வரணும். அதுக்கு வந்து நீங்கள் டேப் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்கெட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். என்ன லாஜிக்கல் டெஸ்ட்டு? கார் சேல்ஸ் தான் நம்ம லாஜிக்கலோட டெஸ்ட். அது 50க்கு மேலே இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத லாஜிக்கல் டெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்தோடனே இந்த டார்க் வந்து இங்கே வேல்யூ இஃப் ட்ரூ, சாரி D4 லாஜிக்கல் டெஸ்ட்டு நம்ம இன்னும் முடிக்கல. D4ல் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, 50 காருங்களுக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருந்தா ஒன்றும், கம்மியாக சேல்ஸ் பண்ணியிருந்தா ஒரு போனஸ் இல்லை அப்படிங்கிறது வரணும். ஸோ D4 மோர் தென் 50 அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லெஸ் தென் 50 அப்படிங்கிற இதையும் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் சேம் வேல்யூ தான் வரும். மோர் தென் 50 சேம் தான், லெஸ் தென் 50 சேம் தான். ஸோ வந்து நான் லெஸ் தென் 50ங்கிறத ஒரு சாம்பிளுக்காக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் ட்ரூ. லெஸ் தென் 50 இருந்தால் என்ன நமக்கு வரணும், லெஸ் தென் 50 சேல்ஸ் பண்ணியிருந்தால் நோ போனஸ். அது எப்போதுமே கொட்டேஷனுக்குள்ளே தான் எந்த வேர்டை டைப் பண்ணுறதுனால இருந்தாலும் பண்ணணும். BONUS நோ போனஸ். கம்மா கொடுங்க. அதாவது வேல்யூ ஃபால்ஸ், அதாவது 50க்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருந்தால் என்ன வரணும், போனஸ். அப்படி நான் இதே வந்து போனஸை ஃபஸ்ட்டும் நோ போனஸை செகண்டு வச்சு சேம் ரிசல்ட்டை கொண்டாட வைக்கிறேன். இது முடிச்சுட்டு நான் அதை கொண்டாட வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டை, என்ட்ரு கொடுங்க. 49 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு ராஜ் 49 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கு நோ போனஸ். இதை வந்து நீங்கள் அப்படியே இந்த கார்னரில் வச்சு தட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிக்கும். ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இது எக்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ வந்து இங்கே இவர் 100 சேல்ஸ் பண்ணியிருக்காரு, போனஸ் 10 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, நோ போனஸ். நான் வந்து இருங்க அதே இதை வந்து சேம் இஃப் ஃபங்க்ஷனை வச்சு இஃப் டேப் கொடுத்துட்டு எதில் லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணணும், இதில் தான் லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணணும். இப்போ மோர் தென் கொடுக்குறேன் பாருங்கள். ஈக்குவல்ஸ் டு, அதாவது 50 இருந்தாலும் சரி 50க்கு மேலே இருந்தாலும் சரி சேல்ஸ் பண்ணியிருந்தால் 50 டைப் பண்ணிக்கோங்க. கமா கொடுங்க. சேல்ஸ் பண்ணியிருந்தால் வேல்யூ இஃப் ட்ரூ. 50க்கு மேலே இருந்தால் 50க்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரணும், போனஸ்னு வரணும். நான் போனஸ்னு டைப் பண்ணலாம், லாஸ்ட் டைம் டைப் பண்ணேன். இந்த டைம் நான் டைப் பண்ண போகிறது ஆல்ரெடி ஒரு காலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்தால் போனஸ், இதை கொண்டாந்து கொடுத்துரு. அதே மாதிரி இந்த செல்லை லாக் பண்ணணும். F4 கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிளுக்கு மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிளுக்கு மாறிட்டால் லாக் ஆயிடுச்சு. ஓகே, கமா கொடுங்க. வேல்யூ ஃபால்ஸ்னால் மறுபடியும் டைப் பண்ண தேவையில்லை. நான் இதை கொண்டு நோ போனஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் F4 இந்த பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை அந்த ரெஃபரன்ஸ் வந்து அப்படியே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுறப்ப மாறிக்கிட்டே போயிடும். ஸோ வந்து ரிசல்ட்டு தப்பாக போயிடும். ஸோ வந்து இதை கேர்ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. இந்த இதை நோ, அதாவது சேல்ஸ் வந்து 49 அதுக்கு கம்மியாக பண்ணியிருந்தா நோ போனஸுங்கிற வேல்யூவை இந்த I6 அப்படிங்கிற செல்லிலிருந்து எடுக்கணும். அதுக்காக தான் நான் அதை லாக் பண்ணிக்கிட்டேன். இல்லை நான் எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் இந்த இடத்துலையோ பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இப்போ லாக் பண்ணுறேன்னா இந்த 2 செல் மட்டும்தான் லாக் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டை, என்ட்ரு கொடுங்க. இது வந்து எக்ஸலே நான் கட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குது. ஒரு ப்ராக்கெட்டை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கோம், அதை கட் பண்ணி ஓகே எஸ் கொடுங்க. வந்துருச்சு நோ போனஸ். கிளிக் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துருக்கு. போனஸ் நோ போனஸ் கரெக்டாக வந்துருக்கு. வேல்யூ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்கா.
இப்படி தான் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். உங்கள் சினாரியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏதாவது உங்கள் சினாரியோ இருந்தால் கூட கமெண்ட்டில் கூட நீங்கள் போடுங்க. நம்ம வந்து அது ரிலேட்டடாக கூட ஒரு வீடியோ பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.